அண்மைச் செய்தி. மத்திய பாஜக அரசின் பழிவாங்கல் போக்கு எதிர்த்து இறுதி வரை உறுதியான போராட்டம் என கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். குறுகிய கால அரசியலுக்காக விசாரணை அமைப்புகளின் நேர்மையை மத்திய பாஜக அரசு அடக்கு வைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். மதுபான கொள்கை முடிவு என்ற அடிப்படையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட 23 பேரை குற்றம் சாட்டி சிபிஐயில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் நீதிமன்றம் அவர்களுக்கு விடுதலை செய்யப்பட்டது. நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்றும் தவறான நடவடிக்கை ஏதும் இல்லை என்று அவர்களை விடுதலை செய்திருந்தது. இந்நிலையில் இருந்து தமிழ்நாடு எக்ஸ் பக்கத்தில் குறுகிய கால அரசியலுக்காக மத்திய பாஜக அரசு புலனாய்வு அமைப்புகளை சரியான நேரங்களில் பயன்படுத்தவில்லை என்றும் இதுபோன்ற அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த எண்ணம் மாறப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறுகிய கால அரசியலுக்காக மத்திய பாஜக அரசு புலனாய்வு அமைப்புகள் மீது நம்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்குகிறது என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது எனும் அதே நேரம் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் சிசோடியா என இருவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் இதுபோன்ற புலனாய்வு அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்.